ஹை ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர் பண்ண போகிறேன். கோபி மஞ்சூரியன் வித் ஃபுல்கா பண்ண போகிறேன். ஸ்பைசஸ், சோளம் மாவு, மைதா, அதுக்கப்புறம் சாஸ் ஐட்டம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு அதில் காலிஃப்ளவர் தண்ணியில் போட்டு வேக வச்சதை எடுத்து நல்லா பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட்டு ஓடிடியில் வந்துருச்சு. அப்படியே பார்த்துட்ருக்கும்போது திடீர்னு பசிச்சுது. சரி 8:30 மணி ஆகிடுச்சு, நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டே மூவி வித் டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை ஊற வைக்கிறதுக்கு வச்சுட்டு 1 கப் மைதா, 1 கப் கோதுமை மாவு, சீனியும் உப்பும் அப்புறம் கொஞ்சோண்டு தயிர் சேர்த்து நல்லா பரோட்டா பதத்துக்கு பிசையணும். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சமையல் என்ன சேர்ப்பீங்களோ அது சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா நெகிழ்த்தியாக பிசைஞ்சுக்கோங்க. பரோட்டா பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம கிரேவி ரெடி பண்ணோன்னே பரோட்டா நான் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபுல் கப் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சாச்சு. இப்போ சேஸ்வான் சாஸு, டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் உப்பு, தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கட்டி விழாமல் கலந்து வச்சுருக்கேன். சோயா சாஸும் சேர்த்துருக்கேன். இப்போ ஊற வச்சுருந்ததை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து காலிஃப்ளவரை நல்லா பொரிச்சுக்கலாம். நான் ஒரு ரவுண்டில் எல்லாத்தையும் போட்டேன். ஒரு சின்ன பூ தான் வாங்கியிருந்தேன், ஃபுல்லாக சேர்த்துட்டேன். நான் ஃபுல்கா ட்ரை பண்ணேன். பட் அது ஃபுல்கா மாதிரி இது சாஃப்டாக இருந்தது. கொஞ்சம் பொங்கலை, பட் சாஃப்டாக தான் இருந்தது. நான் கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால அதை நான் பண்ணலை. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது, பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கினது, குடமிளகா சின்னதாக நறுக்கினது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு சாஸ் ஐட்டத்துலேயே நம்ம எல்லாம் கலந்து வச்சுருக்கிறதுனால வேறு எந்த ஸ்பைசஸும் போட வேண்டாம். இந்த சாஸை மட்டும் ஊற்றிட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம சோள மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு செமி கிரேவி பதம் வேணுங்கிறதுனால நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேண்டான்னா கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க. சோள மாவு கலந்தோடனே கெட்டின்னு ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு காலிஃப்ளவர் சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு கிளறி விடுங்க. வெங்காயத்தாள் கிடச்சிதுன்னா வெங்காயத்தாள், இல்லை கொத்தமல்லி இலை தூவினிங்கன்னா சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். ஹோட்டல் டேஸ்ட்டில் பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சு. கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. கையோட ஃபுல்காவும் போட்டுட்டு அப்படியே மிச்சம் இருக்க படத்தை பார்க்கலான்ட்டு உட்காந்துட்டோம். சூப்பராக டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே டிடி நெக்ஸ்ட் லெவல் பார்த்து முடிச்சாச்சு. பாய், தேங்க்யூ.